ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி எக்ஸலண்ட்டான ரவை துள்ளி பண்ணலாமா? அடுப்பாத்த வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் உலர் திராட்சை போட்டுக்கலாம். திராட்சையும் பொரிஞ்சு வரும்போது 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் நல்லா அந்த நெய்யிலே வறுத்து அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கோர்ஸான ரவை அதையும் அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம் இல்லையா? இப்போ நான் 5 கப் அளவுக்கு அதுக்கு பாலும் தண்ணியும் சேர்க்க போகிறேன். 2 கப் தண்ணி சேர்க்குறேன், 3 கப் அளவுக்கு பால். ஓகேங்களா? 1 2 3 5 பங்கு சேர்க்கணும். 1/2 கப் அளவுக்கு ரவைக்கு 5 பங்கு நான் இங்கே சேர்த்துருக்கேன். சரியான அளவு இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டான பதம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு கரண்டியில் ஒரு வாட்டி இந்த பாலை மிக்ஸ் பண்ணிடுவோம், அடி பிடிக்காமல் இருக்கும். திக்காக ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அடித்த ஏலக்காய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவை கொட்டும் போது கரண்டியில் கிளறிக்கிட்டே கொட்டுங்க, அப்போ கட்டி தட்டாது. ஓகே, இது கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் திக்காக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நான் 1/2 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கம்மி பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பன்னீர் சேர்க்குறேன். நீங்கள் கேவ்ரா வாட்டர் கூட சேர்க்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் முந்திரி திராட்சையை இதில் கொட்டிடலாம். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை கண்டினியூஸாக கிளறுவோம். இப்போ பாருங்கள், இப்படி துள்ளியை நம்ம ஸ்பூனில் இப்படி எடுக்கும் போது நம்ம பேன் கிளியராக தெரியுதா? அப்போ நம்ம துள்ளி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுப்பு அணைச்சிட்டு ஒரு மூடி போடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே புழுங்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்ல வாசமாக மணமாக எக்ஸலண்ட்டான பதத்தில் நம்மளுடைய துள்ளி தயார். இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே பர்ஃபெக்ஷனோட நீங்களும் செய்ய முடியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.